இணைந்திருக்கும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை சொல்லிக்கிறேன். பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம். நம்மளுடைய குரு பிதாமக பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். இந்த குளோபல் புத்தா பாடசாலைக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இதன் மூலமா நான் பத்ரிஜியோட கான்செப்ட் நான் தெரிஞ்சுக்கிறேன். உண்மையிலே ஒரு விஷயம் நம்ம சொல்றோம்னு சொல்லும்போது நம்ம கத்துக்கிறோம் இல்லையா? அதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கணும். இன்னைக்கு என்ன நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது, எது சிறந்த மருந்து அப்படின்னு நம்ம கொடுத்திருந்தோம். அது எப்படி பத்திரிஜி சொல்றாருன்னா, லங்கனம் பரம் ஔஷதம் அப்படின்னு. லங்கனம் ஔஷதம் அப்படின்னா மருந்து. லங்கனம் அப்படின்னு சொன்னா பட்னி அப்படின்றது. அதனால எது சிறந்த மருந்து அப்படின்றத நம்ம வச்சுக்கிட்டோம். இது என்னன்னு கேட்டா, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். நம்மளுடைய வாழ்வியல் சாஸ்திரங்கள்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 9 சூத்திரங்கள். இது நம்ம இந்த லங்கனம் பரம ஔஷதத்தை பத்தி நம்ம கடைசியில தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வாழ்வியல் சாஸ்திரத்துல 9 வகை இருக்கு. இந்த வாழ்வியல் சாஸ்திரம் நம்மளுடைய பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டில இந்த இந்த 9 வாழ்வியல் சாஸ்திரங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு இன்னும் நல்ல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வரும். அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இதுல முதல்ல என்ன அப்படின்னு சொன்னா, அந்த 9 சாஸ்திரங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயம். ஒவ்வொரு மனிதனும் நமக்கு நம்ம அதை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு ஒரு பூரணமான ஒரு திருப்தி. நல்ல முறையில நம்மளுடைய ஆற்றல், நம்மளுடைய எனர்ஜி, ஒரு ஆன்மாவுக்கு நமக்கு என்ன தேவையோ, நம்மளோட உடலுக்கு என்ன தேவையோ அத்தனை விஷயங்களும் இந்த 9 சூத்திரங்களை நம்ம ஃபார்முலாஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு நல்லா இருக்கும் அது. அது என்ன அப்படின்னு கேட்டா, முதல்ல யுக்தாகாரம், இரண்டாவது மிதாகாரம், மூன்றாவது நீராகாரம், அடுத்து நான்காவது யுக்த பாஷா, அதுக்கப்புறம் மித பாஷா, அதுக்கப்புறம் நிர்பாஷா, அதுக்கப்புறம் ஏழாவது என்னன்னு கேட்டா நமக்கு யுக்த ஆலோசனா, மித ஆலோசனா, நிர் ஆலோசனா அப்படின்னு. என்னன்னு கேட்டா யுக்த ஆகாரம் முதல்ல என்னன்னு கேட்டா நம்மளுடைய தேகத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். வயிற்று பகுதி. இந்த தேகத்துக்கு என்னன்னு கேட்டா யுக்த ஆகாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, சரியான ஆகாரம். இது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கேட்டையா இல்லையா? நமக்கு யுக்த ஆகாரம்னா சரியான ஆகாரம். அதான் நம்ம பகவத்கீதையில கூட ஒரு ஸ்லோகத்திலேயே வந்திருக்கு, ஆகாரம் எப்படி இருக்கணும் அப்படின்றது. அதுதான் என்னன்னு கேட்டா, யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு யுக்த ஸ்வப்னாய போதஸ்ய யோதி யோகோ பவதி துக்கஹா அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில ஆகாரம் பத்தி இருக்கு. யுக்தாகாரம் அப்படின்னா சரியான ஆகாரம். சரியான ஆகாரம்னா ஒவ்வொன்றுத்துக்குமே நமக்கு ஒரு எதிர்ப்பதம் இருக்கு. யுக்தா அயுக்தா அப்படின்னு. யுக்தானா சரியான, அயுக்தானா சரியில்லாத. மக்கள் பொதுவாகவே சரியில்லாத சாப்பாடுகள் அதையே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்ம தியானத்துக்கு வந்துட்டோம். தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு நிறைய மாற்றங்கள் நமக்கு உண்மையிலேயே நம்ம ஒரு ஏதோ ஒரு நல்ல ஒரு கொடுப்பனை நம்ம தியானத்துக்கு வந்ததுனால நம்ம ஆகாரத்தை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அயுக்தாகாரம் அப்படின்னு சொன்னா மாம்சாகாரம், ஹிம்சாகாரம், ரத்தாகாரம் அப்படின்னு பத்ரிஜி ரொம்ப அழகா இதை சொல்லியிருக்காரு. ஆகாரம் அப்படி அயுக்தாகாரத்திலேயே நம்ம இருக்கோம். அயுக்தாகாரத்துல இருக்கிறதுனால எவ்வளவு கர்மாக்களை சேர்த்துக்கிறோம், எவ்வளவு பாவங்களை சேர்த்துக்கிறோம். உலகத்திலேயே மிக மிக மோசமான பாவம் என்னன்னு கேட்டா அசைவம் சாப்பிடுவது. ஒரு உயிரை கொண்டு நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுதே மிகப்பெரிய ஒரு பாவமான ஒரு செயல். அப்ப யுக்தாகாரம்னா சைவமாக இருக்கணும். சைவத்திலையும் நம்ம எப்படி இருக்கணும்னு சொன்னா, நமக்கு பூண்டு சாப்பிடக்கூடாது, காளான் சாப்பிடக்கூடாது, மைக்ரோவேவ் ஃபுட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா வயிறு நிறையும். கண்டிப்பா வயிறு ஃபுல் ஆகுமானா எனர்ஜி இருக்குமா அப்படின்னு சொன்னா எனர்ஜி இருக்காது. அதுக்கப்புறம் இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும். எல்லார் வீட்லயும் இருக்கிற ஒரு விஷயம், ஒரு பெரிய பீரோ சைஸ் என்ன வச்சிருப்போம்? ஃப்ரிட்ஜ். இந்த ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி 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 வச்சிருப்போம். அந்த ஸ்டோர் பண்ணி வச்ச உணவுகள் அன்னைக்கு சமைச்சு அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுங்க. இந்த தேகமே தேவாலயம் சொல்லும்போது அந்த தேகத்தை நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நல்ல உணவு கொடுக்கணும். ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்கும் நம்ம நல்ல உணவு வேணும். அப்போ என்னன்னு கேட்டா நமக்கு அப்போ ஃப்ரெஷ்ஷா சமைச்சு சாப்பிடுங்க. அந்த இன்னும் நாங்க இந்த 2, 3 கண்ட்ரீஸ்ல பார்த்திருக்கோம், போயிருக்கோம். போகும்போது என்னன்னு கேட்டா சமைச்சு இதுல பிளாஸ்டிக் கவர்ல சுத்தி டேட் போட்டு வச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுறாங்க. ஏன்னு கேட்டா டைம் இல்ல. அவங்க யோசிச்சு பாருங்களேன். சாப்பாடுக்கு தான் இந்த நம்ம இவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய விஷயம் போட்டுட்டு அன்னன்னைக்கு இன்னைக்கு 27ஆம் தேதி அப்படின்னா 27ஆம் தேதி எடுத்து மைக்ரோவேவ்ல சூடு பண்றாங்க, சாப்பிடுறாங்க, ஓடுறாங்க. எதை நோக்கி ஓடுறாங்க? ஆச்சரியமா இருந்தது எனக்கு.
உண்மையிலே நம்ம எல்லாம் வந்து அப்படி எல்லாம் பண்றது இல்ல. ஃப்ரிட்ஜ்ல இதை வைப்போமே தவிர 1 வீக்குக்கு. அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சு சாப்பிடுறாங்க. இதுல பெருமையா வேற சொல்லிப்பாங்க. கொத்தமல்லியில கூட வந்து ஒரு கலர் கூட மாறலப்பா அப்படிம்பாங்க. ரொம்ப அதுல ஒண்ணுமே இருக்காது. வாசம் இருக்காது, ஒண்ணும் இருக்காது, ஒரு சத்தும் இருக்காது. அதை விட என்னன்னா, சண்டே அன்னைக்கு, சாட்டர்டே அன்னைக்கு என்னன்னு கேட்டா கிளியரன்ஸ் சேல் அப்படிம்பாங்க. இதெல்லாமே நாங்க பார்க்கும்போது ரொம்ப நல்ல காலம் நம்ம இங்க பிறந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சுப்பேன் நானு. என்னன்னு கேட்டா, என்ன கிளியரன்ஸ் எல்லாம் அந்த அன்னைக்கு என்னென்ன மிஞ்சிருக்கோ, அது எல்லாத்தையும் சூடு பண்ணி வச்சு சாட்டர்டே அன்னைக்கு சாப்பிட்டு, சண்டே அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா திருப்பி 7 நாளுக்கு சமைச்சு உள்ள வைப்பாங்க. இது வந்து ஒரு ஆற்றல் இல்லாத உணர்வு, எனர்ஜி இல்லாத உணவு. இதுவும் ஒரு தவறான ஒரு செயல். இதுவுமே சரியான உணவு முறை கிடையாது. கண்டிப்பா அப்ப சமைச்சு அப்ப சாப்பிடணும். காய்கறிகள் மட்டும் தான் சாப்பிடணும். இதுதான் யுக்தாகாரம். யுக்தாகாரம்னா சரியான சாப்பாடு அப்படின்னு. சரியில்லாத சாப்பாடு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. அடுத்தது வந்து என்னன்னா, மிதாகாரம். மிதாகாரம்னா என்னன்னு கேட்டா, அளவான சாப்பாடு. சரியான சாப்பாடு மட்டும் போதாது உடலுக்கு. உடலுக்கு சரி நல்ல சாப்பாடு சரியா சமைக்கணும். அதுக்கு ஓவர்லோட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்ப அளவான சாப்பாடு சாப்பிடணும். நீங்க 3 வேளை சாப்பிடுறீங்க. ஏன்னு கேட்டா, நமக்கு அதையும் மீறி தியான சக்தி இருக்கு. சாப்பாடு தேவை. ஒரு மனிதனுக்கு சாப்பாடு வேணும். அதுவும் பத்ரிஜி வந்து நல்ல வக்கணையா சமைச்சு சாப்பிடணும்பாரு. எந்த டேஸ்ட்டே குறையக்கூடாது. அந்த மாரி இருக்கும். அவர் பரிமாறுனா எல்லாரும் போய் வாங்கிப்போம். நம்ம இன்னும் கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும். அவருக்கு அவர் கையால நம்ம சாப்பிடுறோம்ன்ட்டு. அதனால மிதாகாரம்னா அளவான சாப்பாடு. கம்மியா போதும். நீங்க 4 இட்லி சாப்பிடுறீங்களா 3ஆ குறைச்சுக்கோங்க. மைண்ட் தான் காரணம். நெறைய சாப்பிட்டா நெறைய குழந்தைங்களுக்கு கூட எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா, போதும் அப்டின்னா எந்த அம்மாவும் நிறுத்த மாட்டாங்க. இல்ல இன்னும் கொஞ்சம் சாப்பிடு அப்டிம்போம் நம்ப. இது எல்லாமே வந்து ஆரம்பத்திலேருந்தே வந்து இந்த மிதாகாரத்துக்கு பழகணும். இது பழகணும்னு சொன்னா நமக்கே தெரியும் என்ன, நம்ம தியானம் பண்ணால் மட்டும் தான் இந்த மாரி ஞானங்கள் வரும். அளவான சாப்பாடு நல்ல வந்து ஒரு பாதி வயிறு பசி இருந்துகிட்டே இருக்கணுமா. பத்திரிஜி சொல்றாரு, பாதி பசி வந்து இருந்துகிட்டே இருக்கணும். அது அப்படி இருக்கும்பொழுது தான் நமக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜி இருக்கும். ஓவரா சாப்பிடும்பொழுது என்ன ஆகும்னா, நமக்கு தியானம் கூட கைகூடாது. அப்படின்னு தான் நமக்கு தெரியும் அது. அது மாரி என்ன பண்ணுவோம், சும்மா ஒரு இங்க இங்க இருக்கோம். பசி கிசி ஒண்ணும் இருக்காது. சும்மா ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடுவோமே அப்படின்னு தோணும். அதனால தான் நம்ம தியானம் பண்றதுக்கு முன்னாடி மனம் போன போக்குல நாம் போவோம். ஆனால் இதுக்கப்புறம் வந்து நம்ம போற போக்குல மனம் போகும். அப்போ வந்து அந்த மிதாகாரம் அப்படின்றது நம் கண்டிப்பாக தேவை. அமிதாகாரம் அப்படின்னு சொன்னா ஓவர் ஃபுட். இந்த ஓவர் ஃபுட் கண்டிப்பாக தேவையில்லை. நினைச்ச நேரத்துல சாப்பிடுறது, நினைச்ச நேரத்துல தூங்குறது, நிறைய விஷயங்கள். ஏதோ ஒண்ணு குறிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. இதெல்லாம் தவறான ஒரு விஷயம் அப்படின்னாரு. எப்ப தேவையோ அப்பதான் சாப்பிடணும். அப்ப வந்து எப்ப தேவையோ சாப்பிடணும். அது அளவாக சாப்பிடணும். ஒரு ஹாஃப் பசி வந்து இருந்துகிட்டே இருக்கணும். அப்படின்றது மிதாகாரம் அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்து வாரத்துல 1 நாள் நீராகாரம். 7 நாளும் சாப்பிட்டுட்டே இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. யோசிச்சு பாருங்க மகான்கள்லாம் ஒருவேளை ஒரு பிடி தான் சாப்பிடுறாங்க. 100 வயசு சங்கராச்சாரியார்லாம் இருந்தாரு. எப்படி இருந்தாரு சொல்லுங்க? அவர் சாப்பிடுற விஷயம் கேட்டா அதையும் மீறி அவங்களுக்கு ஒரு எனர்ஜி இருந்தது. அந்த இயற்கையில இருக்கிற எனர்ஜி இருந்தது. இந்த சக்தி இருந்தது. அந்த வாழ்வியல் முறையே நல்ல முறையில இருந்ததுனால அவங்களுக்கெல்லாம் அப்படி இருந்தா நம்மளாலயும் முடியும். அந்த வாரத்துல 1 நாள் கண்டிப்பாக நீராகாரம். தண்ணி குடிங்க, மோர் குடிங்க, இளநீர் குடிங்க, இயற்கை ஜூஸ் குடிங்க. இந்த மாரி விஷயங்கள் நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டோம். அந்த மாரி தான் இருக்கணும். உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். ஆனா நமக்குள்ள எனர்ஜி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, வாரத்துல 1 நாள் மகாத்மா காந்தி கூட பார்த்தீங்கன்னா, வாரத்துல 1 நாள் வெறும் லிக்விட் தான் சாப்பிடுவாராம். அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாரி வாரத்துல 1 நாள் நீராகாரம் சாப்பிடணும் அப்படின்னு. ஆகாரம் வந்து யுக்தாகாரம், ச சரியான சாப்பாடு, அடுத்தது மிதாகாரம், அளவான சாப்பாடு, நீராகாரம், லிக்விட் ஃபுட். நீர் அந்த அந்த மாரி சாப்பிடணும். அடுத்தது வந்து என்னன்னு கேட்டா, யுக்த பாஷா. யுக்த பாஷான்னா என்ன? சரியான பேச்சு. சரியான பேச்சு அப்படின்னா என்னன்னு கேட்டா, நெறைய பேசிக்கிட்டே இருப்போம். யார்ட்டயாவது ஃபோன் வச்சுட்டு 1 ஹவர் பேசுவோம். பேசி முடிச்ச உடனே, என்ன பேச வந்தோனே மறந்து போச்சுப்பா எனக்கு. சொல்லுவோமா? யோசிச்சு பாருங்க. எல்லார்கிட்டயும் என்னைக்கு ஆரம்பிச்சேன்னே தெரியல எனக்குன்னு. தேவையில்லாம ஒரு டயத்த வேஸ்ட் பண்ணி, எனர்ஜி வேஸ்ட் பண்ணி, தியானம் மட்டும் பண்றேன்னா போதாது. இது எல்லாமே நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து தொடர்ந்து வந்து நம்ம அத ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தேவையில்லாத விஷயங்கள்ல போய் நம்ம தலையிடுறது. ஒரு 2 பேர் இருக்கும்பொழுது, ஒரு 3வது பேர பத்தி, நான் இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்றேன். அவங்களுக்கு தெரியல. அவங்க வேணும்ட்டே என்ன பண்றாங்களோ, அவங்க வந்து அட்டெண்ட் பண்ணவே இல்ல. இதெல்லாம் தேவையில்ல இல்லையா நமக்கு? இது அவசியம் இல்லாத ஒரு பேச்சு. இந்த மாரி பேச்சுக்கள் இல்லாம இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து எதிராளிய பேசவே விட மாட்டாங்க. எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னவர் நம்ம நெறைய பார்த்திருப்போம். நம்ம கூட அப்படி இருந்திருக்கலாம் முன்னாடி. அப்படி இருந்திருக்கலாம்.
அதனால வந்து என்னன்னு கேட்டா, எதிராளிய பேச விட்டு அவங்க கிட்டயும் விஷயம் இருக்கு. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தொடர்ந்து வந்து இதுக்கு என்ன பண்ணணும்னா, தொடர்ந்து நினைச்ச உடனே வந்துருமா அப்படின்னா, தொடர்ந்து நமக்கு வந்து இதுக்கான பிராக்டிஸ் கண்டிப்பா நம்ம வச்சுக்கணும். சரியான பேச்சு பேசுறதுக்கு நமக்கு வந்து தொடர்ந்து ஒரு பயிற்சி இருக்கணும். இந்த பயிற்சி எப்படி இருக்கணும்னா, நம்ம யோசிக்கணும். ஒரு வாட்டி பேசி முடிச்சுட்டோமா, அப்ப நேரம் கழிச்சு நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் போல இருக்கே. இப்ப சரியா நம்ம பேசல. நம்ம வாயிலேருந்து நல்ல வார்த்தைகள் இது வரலையே. இது தேவையில்லாத ஒருத்தவங்க விஷயங்கள நம்ம தலையிட்டு அவங்கள பத்தி பேசினோமே. இது சரியில்லாம நம்ம செல்ஃப் செக் பண்ணிக்கிட்டோம்னா, அடுத்த வாட்டி மாத்திக்கணும். கண்டிப்பாக அத மாத்துக்கிறதுக்கு இதுக்கு வந்து தொடர்ந்து இந்த பயிற்சி அப்படின்றது சரியான பேச்சு பேசுறதுக்கு கூட சரியான ஒரு பயிற்சி தேவை. தொடர்ந்து நம்ம அந்த பயிற்சி பண்ணும்பொழுது, யுக்த பாஷா அப்படின்னா சரியான பேச்சு வந்து பேசுவோம் அப்படின்னு. அடுத்தது என்னன்னா மித பாஷா. மித பாஷான்னா என்னன்னு கேட்டா, அளவான பேச்சு. இது வந்து நெறைய வளவளவளன்னு பேசாம, என்ன சொல்ல வரோமோ, அத கொஞ்சம் கரெக்ட்டா சொல்லிட்டு, நெறைய நேரம் நம்ம வந்து பேசாம இருக்கிறது அப்படின்ற ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வரணும். அளவான பேச்சு. இது வந்து வந்து பாத்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் வந்து நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, நெறைய நேரம் பேசாம இருக்கிறதே வீட்லயே கூட பாத்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் நம்ம தலையிடுவோம். பசங்கள பத்தி டிஸ்கஸ் பண்றது, அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்ல வந்து மெய்ட்ஸ் கிட்ட தேவையில்லாம போனது, வந்தது, ஏதோ கதை பேசுறது. ஹஸ்பண்டா இருந்தா கூட, அவர் நம்மகிட்ட ஒரு விஷயம் சொன்னா, நமக்கு அது தேவையில்ல போல இருக்கு அப்படின்ற ஒரு விடுறதுக்கு ஒரு பழகணும். அந்த மாரி கரெக்ட் தேவையில்லாத இடத்துல பேசவே கூடாது. மித பாஷா. இது எல்லாமே ஆற்றல் வந்து நம்மகிட்ட இருக்கும். நமக்கு வந்து அந்த பேச்சுக்கள வந்து குறைவா பேசினாலே, நமக்கு வந்து அது இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா, அ மித பாஷா, நிர்பாஷா அப்படின்னா நிர்பாஷா அப்படின்னா என்னன்னு கேட்டா மௌனம். கண்டிப்பாக மௌனம்ன்றது இருக்கணும். எல்லாருக்கும் அந்த மௌனம் நம்ம இது எல்லாமே நீங்க வந்து யுக்த பாஷா அந்த சரியான பேச்சு, அளவான பேச்சு பேசும்போதே அடுத்த ஸ்டெப் நமக்கு என்ன வரணும்னா, மௌனம். மௌனம்னா மெஹர் பாபா வந்து 45 வருஷம் மௌனம் இருந்தாராம். நம்மளோட பத்ரிஜியே சொல்லியிருக்காங்க, 1 வருஷம் மௌனம் இருந்தார்ன்னு. எல்லாராலயும் முடியும். நம்ம நெனச்சுக்கிறோம் நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எது அவங்கவங்க சூழ்நிலைகள், குழந்தைகள் நெறைய பேர் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது நம்ம வீட்ல இருக்கும்பொழுது, அதாவது இந்த மொபைல் பேசாம, தேவையில்லாத விஷயங்கள் பேசாம, நம்ம எந்தெந்த நேரத்துல முடியுமோ, இந்த மௌனம் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம கடைபிடிக்க வேண்டும். இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன் பாருங்க. ஒரு ஆசிரமம் இருந்தது. அந்த ஆசிரமத்துல வந்து என்னன்னு கேட்டா, 7 நாட்கள் மௌனம் இருக்கணும். அப்படின்ற ஒரு இது போட்டிருந்தாரு. அவர் அந்த ஆசிரமத்தோட அந்த இவர் போட்டிருந்தாரு. குரு வந்து போட்டிருந்தாரு. அதுல வந்து 4 பேர் சீடர்கள் இருந்தாங்க. இந்த 4 பேரும் 7 நாள் மௌனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. 3 நாள் அமைதியா போச்சு. 3 நாள் மௌனம் முடிஞ்சாச்சு. 4வது நாள் வந்து எல்லா நைட் வந்து படுத்துக்க போம்போது லைட் எரிஞ்சுது. முதலாவது ஆள் வந்தாரு. "என்ன லைட் எரியுது? ஏன் இப்படி லைட் பண்றீங்க? லைட்ட ஆஃப் பண்ணிட்டு படுக்கக்கூடாதா?" அப்படின்னு சொன்னாரு. அது மௌனம் போச்சு. 2வது ஆள் என்ன சொன்னாரு? "ஐயோ! நீ பேசிட்ட" அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் 2வது நாள் மௌனம் போச்சு. 3வது நாள் வந்து சீக்கிரம் 3வது ஆள் என்ன சொன்னாருன்னா, "சரி சீக்கிரம் தூங்கலாம். ஏற்கனவே நேரமாச்சு. காத்தால எழுந்துக்கணும்" அப்படின்னாச்சு. 3 பேருக்கு போச்சா, 4வது ஆள் என்ன பண்ணாரு தெரியுமா? "நல்ல காலம்ப்பா நான் மட்டும் பேசவே இல்ல" அப்படின்னாரு. அப்ப 4 பேரும் பேசிட்டாங்க. ஒரே ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்ளோ பெரிய டிஸ்கஷன். இது வந்து என்னான்னா, நம்ம வந்து நெறைய இந்த மாரி வேலைகள் நடக்கும். அப்ப இந்த மௌனம்ன்றது எப்படி இருக்கணும்? அப்படி இது ஒரு நகைச்சுவைக்காக சொல்லப்பட்டது இது. அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மௌனம் அப்படின்றது முக்கியமா இருக்கணும். முடியறவங்க வாரத்துல 1 நாள் கண்டிப்பாக, அப்படி இல்லன்னா பௌர்ணமி நாட்கள்ல, அந்த மாரி நேரங்கள்ல மௌனம் இருந்தா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி. ஏன்னா, அப்ப நம்ம வந்து ஆகாரம் குறைச்சுப்போம். ஏன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்பணும். அதையும் மீறி நமக்கு தியான சக்தி இருக்கு. அதனால தான் நம்ம தியானத்தினால் ஞானம்ன்றோம். தியானம் மட்டும் பண்ணா போதாது. அந்த தியானத்துல என்னென்ன ஞானங்கள நம்ம வர வச்சுக்கிறோம். என்னென்ன அது வந்து பிராக்டிகல் லைஃப்ல டே டு டே லைஃப்ல நம்ம பிராக்டிஸ் பண்ணி, நெறைய பேருக்கு சொல்லி, நம்ம ஞானத்த பெருக்கிக்கிட்டே போனோம். வந்த பர்ப்பஸ் என்ன? நம்ம பூமிக்கு வந்த பர்ப்பஸ் நம்ம வந்தோம், வளர்ந்தோம், இறந்தோம்ன்னு இல்லாம இந்த மாரி விஷயங்கள் கத்துக்கிட்டோம்னா, அத நம்ம உபயோகப்படுத்துறோமா வாழ்க்கையில? அப்படின்றது பார்க்கணும். அதுதான் வந்து என்ன நிர்பாஷானா மௌனம் அப்படின்னு சொல்லி. அடுத்தது என்னன்னு கேட்டா, யுக்த ஆலோசனா. ஆலோசனா. சரிப்பா, நம்ம வந்து உணவு சாப்பிடுறோம். சரியான உணவு சாப்பிடுறோம். அளவான உணவு சாப்பிடுறோம். வெறும் லிக்விட் சாப்பிடுறோம். பேச்சு வந்து சரியான பேச்சு பேசுறோம். அதுக்கப்புறம் வந்து மிதமான பேச்சு, அளவான பேச்சு பேச அதுவும் நமக்கு பிராக்டிஸ் கொண்டு வந்துட்டோம். மௌனம் இருக்கோம், பழகிட்டோம். இது மட்டும் போதுமா? அப்படின்னா கண்டிப்பா போதாது. யோசனைகள் எப்படி இருக்கணும்? ஏன்னு கேட்டா, ஒரு இடத்துல உட்காருங்க. 1 மணி நேரம் எதையோ யோசிச்சுட்டு இருங்க. 1 மணி நேரம் கழிச்சு நம்ம எவ்வளவு டயர்ட் ஆகுறோம்னு பாருங்க. அதனால தேவையில்லாத எண்ணங்கள். அதுக்கு தான் வந்து யுக்த ஆலோசனா அப்படிங்கிறாரு பத்ரிஜி.
என்னன்னு கேட்டா சரியான ஆலோசனைகள். ஏன்னு கேட்டா நெகட்டிவ் திங்கிங். எப்ப பாரு எதை பத்தியாவது முடிஞ்சு போனதை பத்தி யோசிச்சுட்டு இருப்போம். நம்ம சரி இதெல்லாம் பண்ணா கூட என்ன பண்ணுவோம் யோசிக்கும் பொழுது, 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்படி இருந்தேன், இந்த மாதிரி இந்த லைஃப்ல இவ்வளவு கஷ்டப்பட்டேன், பசங்களால கஷ்டப்பட்டேன், இல்லாசால கஷ்டப்பட்டேன், எவ்வளவு யோசனைகள் மைண்ட்ல போட்டுக்கிட்டே இருப்போம். இப்ப அது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். இது எல்லாமே என்னன்னு கேட்டா ஆலோசனைகள்ன்றது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னா அந்த எண்ணங்கள் வந்து நமக்கு சரியான எண்ணங்களா இல்லைன்னு சொன்னா வாழ்க்கையில அது கூட மிகப்பெரிய வந்து நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். அதனால ஆலோசனைகள் அப்படின்னா சரியான ஆலோசனை. அது வந்து நம்ம வரணும். நமக்கு வந்து மைண்ட்ல வந்து நமக்கு ஒரு நெகட்டிவ் தாட்ஸோ, தேவையில்லாத எண்ணங்களோ, யார பத்தியோ ஒரு தப்பா நினைக்கிறோமோ அப்படி வரும்பொழுதே வேண்டாம். மைண்ட் கிட்ட நம்ம பேசணும். நம்மளுடைய உடம்போட, நம்மளுடைய மனசோட நம்ம பேசலாம் கண்டிப்பா. அப்போ வந்து தேவையில்ல. இது நீ தள்ளு, இது வராத அப்படின்னு. ஏன்னா எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் எனக்கு வந்து பிராக்டிஸ் சொல்றேன். ஒரு நெகட்டிவ் தாட் வரும். திடீர்னு ஒரு பயம் வரும். ஏதோ வரும். ஏன்னு கேட்டா முன்னாடி எப்பயோ ஏதோ நடந்தது அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் ச்சே நம்ம தியானத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்லாம் யோசிக்க கூடாது. இது வந்து பிராக்டிஸ்ல வந்து இப்ப எனக்கு பழக்கம் வந்தது என்னன்னு கேட்டா, அந்த நெகட்டிவ் திங்கிங் வர்றதில்ல. எது நடந்தாலும் ஏத்துப்போம் அப்படின்னு வருதே தவிர, அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு அந்த ஆலோசனைகள் சரியான ஆலோசனைகள் இருக்கணும். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா, மித ஆலோசனா அப்படின்னு கேட்டா, நம்ம அளவான பேச்சு பேசினா மட்டும் போதாது. அந்த யோசனைகள் கூட அளவா இருக்கணும். நெறைய யோசனைகள். அதுக்கு தான் தியானம் பண்ணணும், தியானம் பண்ணணும், தியானம் பண்ணணும். ஏன் சொல்றோம்? திருப்பி, திருப்பி, திருப்பி எங்க நம்ம வரோம்? தியானம் பண்ணுங்க அப்படின்னும்போது, ஆலோசனைகள் கூட எப்பயுமே நம்ம வந்து அந்த பிளாங்க் ஸ்டேட்ல நம்ம இருந்தோம்னா, யோசனைகள் என்ன தேவையோ அத மட்டும் யோசிப்போம். இன்னைக்கு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா? ஏதாவது ஒரு நம்ம வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறோமா? அத பத்தி நம்ம நாளைக்கு என்ன பண்ண போறோம்? எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம்? எப்படி நம்ம வந்து பேச போறோம்? அந்த எந்த புக் படிக்கலாம்? இந்த மாரி நல்ல ஆலோசனைகளா இருக்கும். குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி தரலாம் இன்னைக்கு? நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு. இன்னொன்னு யோசனைகள் வந்து நம்ம நல்ல ஒரு விஷயங்கள். நமக்கு எவ்வளவோ சந்தோஷமான நிகழ்வுகள் நடந்திருக்கும். அதை யோசிச்சு பார்க்கலாமே! அதை யோசிச்சு பாருங்களேன். அதை யோசிச்சு பார்த்தா நமக்கு ஒரு குழந்தை நமக்கு டெலிவரி ஆயிருந்தது. அந்த குழந்தைய கையில வாங்கணும். அந்த அதுக்கு ஒரு அம்மான்ற ஒரு இது கிடைச்சது. அப்ப அந்த மாரி எண்ணங்கள் எவ்வளவு சந்தோஷமான எண்ணங்கள். எவ்வளவு ஒரு பூரிப்பு அந்த மாரி யோசனைகள் மித ஆலோசனைல அந்த மாரி எண்ணங்கள் வரட்டும். வரும்பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆலோசனைகள் என்னன்னு கேட்டா நமக்கு வந்து மித ஆலோசனையா தொடர்ந்து யோசிக்கிறதுனால எந்த ஒரு பயனும் கிடையாது. நான் வந்து இன்னைக்கு பெரிய ரிச் ஆகணும், ஆகணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன்னா ஒண்ணுமே பிரயோஜனம் கிடையாது. இதுக்கு என்ன இருக்கு அதுல அந்த யோசனைகள்ல யோசிச்சு பாருங்க. அந்த ஞானத்த நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு. அடுத்தது வந்து என்னன்னு கேட்டா, ஆலோசனா. அதுதான் என்னன்னு கேட்டா, எண்ணமற்ற நிலை. எண்ணமற்ற நிலை என்னன்னு கேட்டா, தியானம். கண்டிப்பாக நமக்கு அந்த தியானம் மட்டும் தான். இந்த எண்ணமற்ற நிலைக்கு நம்ம போகும்பொழுதுதான் நம்மளுடைய ஆற்றல் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இந்த வந்து தியானம் வந்து இந்த சரியான வாழ்வுக்கு இந்த 9 சூத்திரங்கள். அத வந்து இப்ப என்னன்னு கேட்டா, அதுக்கப்புறம் நம்ம நம்ம அத தெரிஞ்சுக்கிட்டோம். இது இல்ல இல்ல. அதுக்கப்புறம் என்னன்னா, லங்கனம் பரம ஔஷதம் அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னன்னு கேட்டா, லங்கனம் பரம ஔஷதம். ஔஷதம் அப்படின்னா மருந்து. பரம ஔஷதம்னா ஹையஸ்ட். மிக மிக நல்ல ஒரு பெரிய ஒரு மருந்து என்ன அப்படின்னு கேட்டா லக்கணம் அப்படின்னா லக்கணம் எது இதுலன்னு கேட்டா நம்ம என்ன பண்றோம் சரீரத்துக்கு வியாதி இந்த சரீரத்துக்கு என்ன வருது வியாதி ஏன் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து நம்ம சரீரத்தை சரியா பாதுகாக்காததுனால சொல்லுவாங்க லங்கனம்னா ஒரு நாள் பட்னி போடு உடம்பு சரியா போயிடும் அப்படிம்பாங்க இல்லையா அதனால அந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா தேவையில்லாத பேச்சுக்கள் ஒவ்வொரு விஷயங்களுமே இலக்கணம்னு சொன்னா உடம்புக்கு மட்டும் கிடையாது உடம்புக்கு மட்டும்ன்றது கிடையாது மனசுக்கும் பேச்சுக்கும் எல்லா வார்த்தைகளுக்கும் வார்த்தைகள் கூட சொல்லுவார் இல்லையா திருவள்ளுவர் யாகாவராயினும் நா காக்க அப்படிம்பாரு அதுல கூட நமக்கு வந்து என்னன்னு கேட்டா அந்த பேச்சையும் குறை எண்ணத்தையும் குறை ஒவ்வொரு விஷயங்களும் அதுக்கப்புறம் நமக்கு மனசுக்கு வந்து சாந்தி இல்லாதது ஏன் அப்படின்னு கேட்டா மனசுக்கு அசாந்தி ஏன் வருது அப்படின்னு சொன்னா மனசு வந்து ஆலோசனைகள் நடந்து நடந்து போய்கிட்டே இருக்கு நடந்து ஏதோ ஒரு யோசனைகள் வச்சுட்டு நம்ம ஏதாவது ஒண்ணு நினைச்சுப்போம் இது கிடைக்கல அப்படின்னு சொன்னா அது கிடைக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அதை பத்தியே யோசிப்போம் யோசிக்கிறதுனால என்ன ஆகுது அதுக்கப்புறம் வந்து நிறைய இந்த என் பையன் இது படிக்கணும் எங்க ஹஸ்பண்டுக்கு இந்த ஜாப் கிடைக்கணும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த இதுக்கு போனா எனக்கு வேலை கிடைக்குமா எவ்வளவோ விஷயங்கள் இதெல்லாம் தொடர்ந்து நம்ம யோசிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா மனம் சாந்தி இல்லாத போகுது அது குறைக்கணும் அதுக்கப்புறம் வந்து என்னன்னு கேட்டா புத்திக்கு என்ன வேணும்னு கேட்டா அஞ்ஞானம் ஞானம் இல்லாதது ஒரு அட்டாச்மெண்ட் நிறைய விஷயங்கள்ல இது மாதிரி நம்ம போகும்போது என்ன ஆகுதுன்னா
அந்த புத்தி வந்து தொடர்ந்து நம்ம ஒரு அட்டாச்மெண்ட்ல இருக்கும்பொழுது, எதனால அட்டாச்மெண்ட்ல இருக்கோம் அப்படின்னா, ஒரு ஞானம் இல்லாததுனால. அந்த இது எல்லாமே இருக்கணும்னா, சரீரத்துக்கு வந்து வியாதியிலிருந்து ஆரோக்கியத்துக்கு வரணும். மனம் வந்து சாந்தி இல்லாம அசாந்தியிலிருந்து சாந்திக்கு வரணும். புத்தி வந்து எப்படி இருக்கணும்? அஜ்ஞானத்தில் இருந்து ஞானத்துக்கு வரணும். அப்போ வந்து என்ன பண்ணணும்னா, சரீரத்துக்கு ஆரோக்கியம் வேணும்னா, அளவான சாப்பாடு, யுக்தாகாரம், மிதாகாரம், நீராகாரம்ன்றது. அதே மாதிரி ஒரு பிபி, சுகர், வியாதி ஏதாவது வந்ததுன்னா, எதனால வருது? நம்ம யோசிப்போம். இது நம்மளால தான் வருது எந்த ஒரு விஷயமும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு தலைவலி வந்தா ஒரு டேப்லெட் போட்டுப்போம் சரியாயிடும். ஆனா பிபி, சுகர்னா நம்ம என்ன பண்ணோம், எனக்கு தெரியும்பா, எங்க அப்பாக்கு இருந்தது, எங்க அம்மாக்கு இருந்தது, எனக்கு வரும்ன்றது தெரியும். அப்படின்ற வந்து என்ன போடுறோம்னா, அந்த மைண்ட்ல கொண்டு வந்து நம்ம எனர்ஜி குடுக்குறோம். அந்த நெகட்டிவ்க்கு எனர்ஜி குடுக்குறோம். எதுவுமே அவர்கள் உருவம் மட்டும் தான் நமக்கு வருமே தவிர, அந்த வியாதிகள்ன்றது நம்ம கூட எனர்ஜி திருப்பி, திருப்பி, திருப்பி நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிடுறோம். ஸ்டோர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, நமக்கு அதனால என்ன ஆகுது? நம்ம மனம் வந்து சாந்தி இல்லாத போகுது. ஏன்னா நம்ம தான் முதல்லயே பிளான் போட்டுட்டோமே நமக்கு வந்துரும்ன்னு சொல்லிட்டு. அதனால இது இல்ல அப்படின்னு. அது மாரி கால்ல ஒரு ஒரு முள்ளு குத்துச்சுன்னா, நம்ம வந்து கால்ல வந்து ஒரு முள்ள எடுக்கணுமே தவிர, ஆனா அது இல்லாம நான் உட்கார்ந்து முள்ளு குத்திருச்சு, குத்திருச்சு, குத்திருச்சுன்னு நினைச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகும்? அதனால நமக்கு வந்து இது வந்து அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா, அயுக்தாகாரம். அயுக்தாகாரம்னா சரியில்லாத சாப்பாடு. இந்த சரியில்லாத சாப்பாடு வந்து கண்டிப்பாக உடம்பை வந்து கெடுதல் பெறும். லங்கனம் பரம ஔஷதம் அப்படின்றது என்னன்னு கேட்டா, திருதி சொல்றாரு கோல்டன் வேர்ட் அப்படிங்கிறாரு. கோல்டன் வேர்ட்ஸ்னா அதை விட ஒரு இந்த சத்திய வார்த்தை வந்து ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி சத்திய வார்த்தை. அதுக்கு என்ன வேணும்னா நீராகாரத்தை பழகணும் அப்படின்றாரு. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன ஒரு பெஸ்ட் மெடிசன் என்னன்னு கேட்டா, லங்கனம் பரம ஔஷதம் அப்படின்றாரு. மனம் சாந்தி அடையணும்னா மௌனம். தேவையில்லாமல் பேசக்கூடாது. மௌனமாக இருந்தால் மனம் சாந்தி அடையும். அதுக்கு வந்து உபவாசம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த நம்ம உடலுக்கு வந்து நம்ம உபவாசம் கொஞ்சம் எப்படியா கம்மியா சாப்பிடுறது, கொஞ்சம் ஒரு நாள் சாப்பிடாம இருக்கிறது, இது எல்லாமே நல்ல விஷயங்கள். 2வது இலக்கணம் என்னன்னு கேட்டா மௌனம். மௌனம் இருங்க. மௌனம் இருக்கும் பொழுது நமக்கு வந்து நம்மளுடைய ஆற்றல் வந்து பெருகும் அப்படின்றாங்க. 3வது என்னன்னு கேட்டா புத்திக்கானது. புத்திக்கானது என்னன்னு கேட்டா தியானம். அந்த தியானம் சரீர லங்கனம், மனம் லங்கனமாக இருக்கணும். புத்தி லங்கனம். லங்கனம் அப்படின்னு சொன்னா எது தேவையோ அது மட்டும் இருந்தா போதும். தேவையில்லாத விஷயங்கள் நம்ம உள்ள எடுத்துனே வரலன்னு சொன்னா, நமக்கு வந்து என்னன்னு கேட்டா சரீரமும் நல்லா இருக்கும். மனம் நல்லா இருக்கும். புத்தியும் நல்லா இருக்கும். யோகக சித்த விருத்தி நிரோதகா அப்படின்றாரு. என்னன்னு கேட்டா, நம்ம வந்து பிஎஸ்எஸ்எம்ல திருப்பி திருப்பி நம்ம சொல்றது என்னன்னு கேட்டா, தியானம் செய்யுங்க. தொடர்ந்து என்னன்னு கேட்டா, ராஜம் ராஜ பெரிய ராஜா அப்படிங்கிற தியானம்ன்றது மிகப்பெரிய ராஜசூத்திரம். தியானம்ன்றது அந்த ராஜசூத்திரத்தை நேரடியாக அந்த ராஜாவை பிடிச்சுக்கோங்க. வேற எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. என்ன வேணும் முதல்ல? ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, இந்த ராஜசூத்திரத்தை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, அதாவது தியானத்தை தொடர்ந்து, தொடர்ந்து, தொடர்ந்து நீங்க செய்ய, செய்ய, செய்ய என்ன ஆகும்னா, சரீரம், மனம், புத்தி இந்த 3மே ஆரோக்கியம் ஆகும். இந்த ராஜாவை நம்ம யாரையுமே கிடைச்சாச்சு இன்னைக்கு தியானம். இன்னைக்கு நான் வந்து தியானத்தை பழகிட்டேன் அப்படின்னா, எனக்கு கடைசி மூச்சு இருக்கிற வரை அந்த தியானத்தை கண்டிப்பாக விடக்கூடாது. எனக்கு நேரம் இல்ல. எனக்கு வீட்ல வேலை இருக்கு. எனக்கு மத்த வேலைகள் இருக்கு. எனக்கு ஆபீஸ் போகணும். எவ்வளவோ விஷயங்கள் சொல்ல, சொல்ல, சொல்ல என்ன பண்றோம்? நம்மள நாம ஏமாத்திக்கிறோம். யாருக்காகவும் யாரும் வந்து திணிக்கல. யாரும் வந்து ஃபோர்ஸ் பண்ணல. இப்ப நீ செஞ்சுதான் ஆகணும்னு. நமக்கு முன்னேற்றம் வேணும். நம்மளுடைய ஞானம் பெருகணும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய வந்த பர்ப்பஸ் என்ன? நம்மளுடைய ஆன்மாவுக்கு நாம் என்ன செய்யறோம்? என்ன பண்ண போறோம்? அப்படின்னு என்னன்னு கேட்டா, இந்த தியானம் மட்டும்தான். உனக்கு வேணுமா முன்னேற்றம்? நீ தியானம் பண்ணு. பத்திரிச்சுக்கிட்டு போய் எனக்கு வந்து என்னோட பொண்ணு சரியா படிக்கல, என்னோட ஹஸ்பண்ட் இப்படி இல்ல அப்படின்னா, உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? திருப்பி திருப்பி இப்படிதான் கேட்பாரு. அது அவங்க பாத்துக்கிட்டோம். நீ தியானம் பண்ணு முதல்ல. அப்படின்னு எதையும் தாங்கும் சக்தி. பக்கத்துல ஒரு இடியே விழுந்தா கூட விழுந்துட்டு போட்டோம். இது என்ன பெரிய விஷயம்? அப்படின்னு எதுக்குமே ஒரு கலங்காமல் இருப்பது. ஒரு தைரியத்தையே கொடுப்பது. ஃபர்ஸ்ட் வாழ்க்கையில ஒரு தைரியம். இந்த பயமின்மை இது எல்லாமே கொடுக்கணும்னா, கண்டிப்பாக தியானம் மட்டும்தான். என்னன்னு கேட்டா, மானசீக லங்கனம். மானசீக லங்கனம் என்னன்னா, நோ தாட்ஸ். எண்ணம் தேவையில்லை. எந்த ஒரு எண்ணமும் இல்லாம அந்த எண்ணமற்ற நிலை அப்படின்றது போகும்பொழுது நமக்கு வந்து வாழ்க்கை வந்து அற்புதமாக இருக்கும். இதுதான் லங்கனம் பரம ஔஷதம். எது மருந்து? இப்ப நமக்கு தெரியும் இல்ல,
நம்ம எது மருந்துன்னு ஒரு தலைப்பு கொடுத்தோம். எது மருந்து? எல்லாத்துக்கும் எது மருந்து? உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? தியானம் பண்ணு. மனசு சரியில்லையா? தியானம் பண்ணு. புத்தி சரியா வேலை சரியா? தியானம் பண்ணு. அது வேணுமா? அதுல அந்த வேணும் வேணும்ன்ற ஒரு எண்ணம் இல்லாத போக்குதா தியானம் பண்ணு. இது அத்தனை தாமாக பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்களுக்கு இது எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு எல்லாருக்கும் நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.